அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் 2023-24 கல்வியாண்டிற்கான கணக்கு பாடம் 3ஆம் பருவத்தினை சிறப்பாக கையாளவிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கடந்த பருவங்களைப் போல் அல்லாமல் இந்த பருவத்தில் புதிதாக நுழையும் முன் பகுதி, கருத்துருவாக்க தருணம் பகுதி மற்றும் கற்றலின் தருணம் பகுதி ஆகியவற்றில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. நுழையும் முன் என்ற பகுதியானது மாணவர்கள் குறிப்பிட்ட கற்றல் விளைவின கற்பதற்கு முன்பாக அந்த கருத்து சார்ந்த கதை, கலந்துரையாடல் மற்றும் விளையாட்டின் மூலம் அவர்களை ஆர்வமூட்டும் வகையில் இருக்கு. கருத்துருவாக்க தருணம் பகுதியானது மாணவர்கள் தாங்கள் கற்க உள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துக்களை கலந்துரையாடல், செய்து பார்த்தல் மற்றும் விளையாட்டின் மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் கற்றலின் தருணம் பகுதியானது நுழையும் முன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருண பகுதியிலும் அறிந்து கொண்ட ஒரு கணித கருத்தினை மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. 3 பகுதிகளும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மாணவர்கள் ஏற்கனவே அறிந்த கருத்தாய் இருப்பின் நுழையும் முன் பகுதியும் கருத்துருவாக்க தருணம் பகுதியும் தவிர்க்கப்பட்டு கற்றலின் தருணம் பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டா கட்டகம் 1 பார்ப்போமா? கட்டகம் 1 வடிவங்களை அறிவேன். கட்டகத்தோட தொடக்கத்துல எப்பொழுதும் போலவே நிலை வாரியா கற்றல் விளைவுகளானது தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல அந்தந்த நிலைக்குரிய பாடநூல் ஒருங்கிணைப்பிற்கான பக்க எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வேன் 1 இந்த செயல்பாடானது அரும்புநிலை மாணவர்கள் உருளுதல் மற்றும் சறுக்குதலையும், மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் நேர்கோடுகள் மற்றும் வளைகோடுகளையும் அறிந்து கொள்ளும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு. பல்வகுப்பு கற்பித்தல் வகுப்பறையா இருந்தா இந்த செயல்பாட்டினை எப்படி மேற்கொள்ளணும்னா, அரும்புநிலை மாணவர்களுக்கு உருளுதல் சறுக்குதலுக்கான செயல்பாட்டினை மேற்கொள்ளும் போது மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே அறிந்த வடிவங்கள் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வகுப்பறையினை மேலாண்மை செய்யலாம். இந்த கட்டகத்தில் நுழையும் முன் பகுதியில் கலந்துரையாடல் மூலம் மாணவர்களை எப்படி ஆர்வமூட்டுறாங்கன்னு பார்ப்போமா? செல்வனும் இனியாவும் நண்பர்கள். ஒரு நாள் மாலையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர். அவர்களுக்கிடையேயான கலந்துரையாடலை கேட்போமா? இனியா, ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? படம் வரைந்து விளையாடலாமா? நான் ஒரு லாரி வரைய போறேன். நல்லா இருக்கே. ஏன் லாரி இப்படி தான் இருக்குமா? நான் வேற மாதிரி வரையறேன் பாரு. ஹை, வித்தியாசமா இருக்கே. பிறகு ஆசிரியர் மாணவர்களிடம் இரு படங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன, ஒவ்வொரு படத்தில் உள்ள சக்கரங்களையும் சுட்டிக்காட்டி இந்த வடிவத்தில் சக்கரங்கள் உள்ள வாகனங்களை பார்த்திருக்கிறீர்களா? எந்த வாகனம் ஓடும், எந்த வாகனம் ஓடாது, ஏன் என்று வினாக்களை எழுப்பி மாணவர்களை சிந்திக்க தூண்டணும். இதன் தொடர்ச்சியா மாணவர்களை வகுப்பறையில் உள்ள பொருள்களை சேகரித்து வர செய்து அப்பொருள்களை ஒவ்வொன்றாக சாய்வு பலகையில் நகர்த்த செய்து எந்த பொருள் உருளும், எந்த பொருள் சறுக்கும், எந்த பொருள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதை செய்து காண்பித்து கருத்தினை அறிந்து கொள்ளும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. அரும்புநிலை மாணவர்களை பாடநூல் பக்க எண்கள் 1 முதல் 4 வரையில் உள்ள பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும். மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு கரும்பலகையில் வரையப்பட்ட பூனைக்கு மீசை மற்றும் வாளினை வரைய செய்தும், மாணவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுத செய்தும், நேர்கோடு மற்றும் வளைகோடு என வகைப்படுத்தும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு. செயல்பாட்டோட இறுதியில செயல் திட்டம் ஒன்றானது கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் தங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதி
அவற்றினை வகைப்படுத்தி பட்டியலிட்டு வரணும். மாணவர்கள் இச்செயல் திட்டத்தினை மேற்கொள்ள போதிய வழிகாட்டுதல்களை ஆசிரியர் வழங்கணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, அரும்புநிலை மாணவர்கள் தட்டையான பொருள்கள் சறுக்கும் என்பதையும் வளைவான பொருள்கள் உருளும் என்பதையும், வளைவான மற்றும் தட்டையான பொருள்கள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதையும் புரிந்து கூறுவாங்க. மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் கோடுகளை நேர்கோடு, வளைகோடு என வகைப்படுத்துவாங்க. சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்வாங்க. அதில் அரும்புநிலை மாணவர்களுக்கு 1.1, மொட்டுநிலை மாணவர்களுக்கு 1.3 மற்றும் 1.4, மலர்நிலை மாணவர்களுக்கு 1.1 முதல் 1.3 வரையிலான பயிற்சிகள் வளர்நெறி மதிப்பீட்டு பயிற்சியா கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற செயல்பாடுகளானது மாணவர்களுக்கு மகிழ்வான கற்றலை ஏற்படுத்தும் அல்லவா? செய்து மகிழ்வேன் 2. மூளைவிட்டம். மலர்நிலை மாணவர்களுக்கு இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளும் போது அரும்புநிலை மாணவர்களுக்கு உருளுதல் மற்றும் சறுக்குதலை நினைவூட்டி பாடநூல் பக்க எண் 5 பயிற்சிகளை செய்யுமாறு கூறணும். அதேபோல மொட்டுநிலை மாணவர்களுக்கு நேர்கோடுகள் மற்றும் வளைகோடுகளை நினைவூட்டி பயிற்சி நூலில் 1.3 பயிற்சியை அரும்பு மாணவர்களையும் 1.4 பயிற்சியை மொட்டு மாணவர்களையும் செய்யுமாறு கூறணும். இவ்வாறு மாணவர்கள் பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்யும் பொழுது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். மலர்நிலை மாணவர்கள் மூளைவிட்டம் பற்றிய கருத்தை அறிந்து கொள்ள நுழையும் முன் பகுதியும் கற்றலின் தருணம் பகுதியும் இடம்பெற்றிருக்கு. நுழையும் முன் பகுதிக்கு மாணவர்களை 3 குழுக்களாக பிரித்து கொள்ளணும். ஒவ்வொரு குழுவினரிடமும் பென்சில் பெட்டியின் நீளத்திற்கேற்ப குச்சிகளை கொடுத்து உள்ளே வைக்க சொல்லணும். அடடா, குச்சிகளை உள்ளே வைத்து விட்டீர்களே, இந்த குச்சிய ஒடிக்காம உள்ளே வைங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு மூளை விட்டத்தில் வைக்கக்கூடிய அளவில் குச்சியை கொடுக்கணும். மாணவர்கள் எவ்வாறெல்லாம் முயற்சித்தார்கள் என்பதை சரியாக கவனித்து மூளை விட்டத்தில் குச்சிகளை வைத்த மாணவர்களை பாராட்டும் விதமா நுழையும் முன் பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. கற்றலின் தருணம். பென்சில் பெட்டியில் குச்சியை சரியாக வைத்த மாணவர்களை அழைத்து அப்பெட்டியை வரைந்து காட்ட செய்து அதில் குச்சியை எவ்வாறெல்லாம் வைத்தார்கள் என்பதையும் வரைந்து காட்ட செய்யணும். மாணவர்கள் பென்சில் பெட்டியை செவ்வகமாக வரைந்திருந்தால் பின்வருமாறு கேள்விகளை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும். அதுவே வேறு வடிவத்தில் வரைந்திருந்தால் ஆசிரியர் செவ்வகம் வரைந்து அதில் மாணவர்கள் குச்சியை வைத்த விதத்தை வரைய வாய்ப்பளிக்கணும். இப்பொழுது கலந்துரையாடலுக்கான கேள்விகளை பார்ப்போமா? பென்சில் பெட்டியின் வடிவம் என்ன? வடிவத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் சுட்டிக்காட்டி இதன் பெயர் என்ன? 2 பக்கங்களும் இணையும் இடத்தின் பெயர் என்ன? எதிரெதிர் முனைகளை இணைக்கும் இந்த கோட்டிற்கு என்ன பெயர் வைக்கலாம்? நீங்களே கூறுங்கள் என்று மாணவர்களை கண்டுபிடிக்க தூண்டணும். வரைந்துள்ள கோடுகளிலேயே எந்த கோடு மிக நீளமானது? கலந்துரையாடலின் முடிவில் 2 எதிரெதிர் முனைகளை இணைக்கும் கோடு மூளைவிட்டம் என்பதை ஆசிரியர் அறிமுகம் செய்யணும். பிறகு செவ்வகத்திற்கான மூளைவிட்டம் தொடர்பான கருத்து சதுரத்திற்கு பொருந்துமா என கேட்டு மாணவர்களுக்கு சதுரத்தை வரைந்து காட்டி அதன் மூளைவிட்டத்தை கண்டறிய செய்யணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, அரும்புநிலை மாணவர்கள் உருளுதல் சறுக்குதல் ஆகியவற்றை பற்றி நினைவு கூறுவாங்க. மொட்டுநிலை மாணவர்கள் நேர்கோடுகளும் வளைகோடுகளும் பற்றி நினைவு கூறுவாங்க. மலர்நிலை மாணவர்கள் மூளைவிட்டம் பற்றி அறிந்து அடையாளம் கண்டு வரைவாங்க. இந்த செயல்பாட்டோட இறுதியில மலர்நிலை மாணவர்கள் சிறகுகள் விரியட்டும் என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்வாங்க. செய்து மகிழ்வேன் 3. இருபரிமாண வடிவங்களின் பண்புகள். இந்த செயல்பாடானது அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களுக்கானது.
மலர்நிலை மாணவர்களுக்கு முப்பரிமாண பொருள்களின் பண்புகளை நினைவூட்டி பாடநூல் பக்க எண்கள் 4, 5 மற்றும் 6 உள்ள பயிற்சிகளை மலர்நிலையில் உள்ள மாணவர்களை செய்ய வைக்கணும். மலர்நிலையிலுள்ள அரும்பு மாணவர்களுக்கு பயிற்சி நூலில் 1.6 உள்ள பயிற்சியையும் மொட்டு மாணவர்களுக்கு 1.7 உள்ள பயிற்சியையும் செய்ய வைக்கணும். கருத்துருவாக்க தருணம் பகுதியில் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குழுக்களாக பிரிக்கணும். ஒவ்வொரு குழுவினரிடமும் 5 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள தலா 4 குச்சிகளை கொடுத்து ஆசிரியர் கரும்பலகையில் வரைந்திருந்த சதுரத்தைப் போல் அமைத்து காட்ட சொல்லணும். அப்பொழுது ஒரே நீளமுள்ள குச்சிகளை பயன்படுத்தி சதுரங்களை உருவாக்கிய குழுவினரை பாராட்டணும். வெவ்வேறு நீளமுள்ள குச்சிகளை பயன்படுத்தி வேறு வடிவங்களை உருவாக்கிய குழுவினரிடம் எந்தெந்த குச்சிகளை மாற்றினால் கரும்பலகையில் உள்ளது போல் கிடைக்கும் என கேட்டு சதுரங்களை உருவாக்கச் செய்யணும். இதன் மூலம் ஒரே அளவுடைய குச்சிகளை பயன்படுத்தினால் மட்டுமே சதுரம் கிடைக்கும் என்பதை மாணவர்களே உணரும் வகையில் கலந்துரையாடலை நிகழ்த்தணும். இதே போன்று மாணவர்களை குச்சிகளை வைத்து செவ்வகம் மற்றும் முக்கோணத்தையும் உருவாக்கி காட்டச் செய்யணும். அதேபோல் குச்சிகளை பயன்படுத்தி வட்டம் உருவாக்க முடியுமா என கேட்கும் பொழுது மாணவர்கள் முடியாது என்று கூறினால் பாட்டில் மூடி, வளையல், அளவுகோல், அழிப்பான், நாணயம், கூர்சீவி ஆகிய பொருள்களை தேர்ந்தெடுத்து வரையுங்கள் என்று கூறி வட்டம் வரையச் செய்யணும். அப்பொழுது நேர்கோட்டை பயன்படுத்தி வட்டம் வரைய இயலாது என்பதையும் வளைகோட்டை பயன்படுத்தியே வட்டம் வரைய முடியும் என்பதையும் மாணவர்கள் உணர்ந்து கூறும் வகையில் கலந்துரையாடலை மேற்கொள்ளணும். கற்றலின் தருணம். மாணவர்கள் குச்சிகளை பயன்படுத்தி உருவாக்கிய சதுரங்களை காட்டி இதில் எத்தனை பக்கங்கள் உள்ளன, பக்கங்கள் எவ்வாறு உள்ளன, எத்தனை முனைகள் உள்ளன என கேட்கும் பொழுது மாணவர்கள் கூறிய விடையிலிருந்து சதுரம் பெரியதாகவோ சிறியதாகவோ இருந்தாலும் அதன் பண்பு மாறாது என்பதை உணரச் செய்யணும். இதேபோல் செவ்வகம் மற்றும் முக்கோணத்திற்கான பண்புகளையும் அறியும் வகையில் கேள்விகளை கேட்கணும். மேலும் வளைவாக உள்ளதால் அதனை வட்டம் என்கிறோம் என்று வட்டத்தின் பண்புகளையும் உணரச் செய்யணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் இருபரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிந்து பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் மலர்நிலை மாணவர்கள் முப்பரிமாண வடிவங்களின் பண்புகளை நினைவு கூர்ந்து பயன்படுத்துவாங்க. செயல்பாட்டோட இறுதியில் சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் செய்வாங்க. செய்து மகிழ்வேன் 4. இது நம் நேரம். மாணவர்களின் தேவைக்கு ஏற்பவும் அல்லது வகுப்பறை சூழல், குழந்தைகளின் நிலை, ஆர்வத்திற்கு ஏற்ப வேறு செயல்பாடுகளை செய்தல் ஆகியவற்றிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கட்டகத்தில் முடிக்கப்படாத செயல்பாடுகள் மற்றும் பயிற்சிகள் இருந்தால் அவற்றை மேற்கொள்ளவும், குழந்தைகளின் பயிற்சி நூல்களை சரிபார்க்கவும், குறைதீர் கற்பித்தல் தேவை ஏற்படின் அதனை வழங்கவும், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு தேவையான பயிற்சிகளை அளிக்கவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.